ஃபர்ஸ்ட் அஃபண்டர்ஸ் முதல் முறையாக சிறைக்கு வர்ற இளம் குற்றவாளிகளை தனியாக பிரித்து வச்சுடுவோம். அப்போ அவங்க வந்து மற்ற வழக்கமாக வரக்கூடிய கைதிகளோட மிங்கிள் ஆக வேண்டாம், அவங்களோட இருந்து தவறான வழிக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல எண்ணத்தோட அவங்கள கொண்டுட்டு வந்து தனியாக முதல் குற்றவாளி இளம் குற்றவாளிகளை தனியாக பிரித்து ஒரு செல்லில் வச்சாங்க. அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுக்குற மாதிரி ஒரு ஏற்பாடு. அப்போ அந்த டீமுக்கு என்னையும் பொறுப்பாளராக போட்டிருந்தாங்க. அப்படி போடும்போது தான் ஒரு கட்டத்தில் அந்த இளம் குற்றவாளிகள்கிட்ட அவங்க இருக்கிற இடத்துல அவங்கக்கிட்ட பேசும்போது ஒரு சில விஷயம், உண்மையான விஷயம் கேட்டு ரொம்ப இதாக இருந்தது. என்ன அப்படின்னு சொன்னால், அமெரிக்கன் கல்லூரியிலேருந்து ஒரு பேராசிரியர் ஒருத்தர் வந்திருந்தார் அவங்க மத்தியில் உரையாடுறதுக்கு. அந்த இளம் குற்றவாளிகள்கிட்ட பேசும்போது கேட்குறாரு, உங்களுக்கு பிடிச்ச தலைவர்கள் யார் சொல்லுங்க அப்படின்னு. அப்போ ஒருத்தன் வந்துட்டு ஹிட்லர் அப்படின்னா, என்ன ஹிட்லர் பிடிக்குமா அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு. இன்னொரு ஆள் எனக்கு முத்துராமலிங்க தேவர் பிடிக்கும் அப்படின்னா. அப்படி இன்னொருத்தர் வந்து எனக்கு நேதாஜி பிடிக்கும் அப்படின்னாப்புல. வேறு யாருமே சொல்லலை. ஒருத்தர் இருந்துட்டு அம்பேத்கர் யாருக்கும் பிடிக்காது அப்படின்னு அவர் கேட்டார். ஒரே ஒரு பையன் வந்து கையை தூக்குறான்னா அவனை ஏதோ பயந்துக்கிட்டு கையை தூக்கலை. ஏன்னா அந்த சூழல் அப்படிங்கிறதுனால அவன் அப்படி தூக்கலை, கையை தூக்கலை. அதுக்கப்புறம் காந்தியை பிடிக்காது அப்படின்னா எல்லாரும் மொத்தத்துக்கு காந்தியை பிடிக்காதுன்னு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. பகத்சிங் அப்படின்னு தெரியல. பகத்சிங் யாருன்னு தெரியுமா அப்படின்னா யாரும் தெரியாது. நீங்கள் சொன்ன ஆச்சரியப்படுவீங்க. அன்னைக்கு இல்லை இளைஞர்களுக்கு பகத்சிங்னா யாருன்னே தெரியல, யாருக்குமே தெரியல. படித்த மாணவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, யாருக்குமே தெரியல. நாங்கள்லாம் இளைஞராக இருக்கும்போது பகத்சிங்கோட வரலாறு, பகத்சிங்கை தெரிஞ்சுதான் நாங்கள்லாம் ஒரு பொது வாழ்க்கைக்கு வந்தோம், புத்தகங்கள்லாம் படிக்க வந்தோம், ஒரு புரட்சிகர அரசியல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்தோம். இன்னைக்கு பகத்சிங்கை தெரியாத ஒரு தலைமுறை உருவாகி இருக்குங்கிறது தான் பெரிய கவலையான விஷயம்.